பாஜக ஆட்சியில் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீர்குலைந்து போய் இருப்பதற்கு குளிர்கால கூட்டத்தொடரே சாட்சி. பிரதமர் மோடியும் மௌனமாக வேடிக்கை பார்த்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஒன்றிய அரசின் தோல்விகள் குறித்த விவாதத்தை தவிர்க்கவே ஆளுங்கட்சியினர் அமளி செய்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் உரிய நேரத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் செயல்பாட்டை நாடே வியந்து பார்த்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மகாத்மா காந்தி அம்பேத்கர் புகைப்படம் இல்லாமல் கேலண்டர் வெளியிட்டது மக்களவை செயலகம். வரலாற்றை ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு திரிப்பதாக அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக தலைமை செயற்குழு கூட்டம். கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கிய நிர்வாகிகள். ஜூன் மாதம் ஒகேனக்கல் 2ஆம் கட்ட கூட்டு குடிநீர் பணிகள் தொடங்கப்படும். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள் என தகவல். வங்கக்கடல் காற்றழுத்தம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மெல்ல வலுவிழக்கும். தமிழ்நாடு புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூட துணிச்சல் இல்லாத நபர் எடப்பாடி பழனிசாமி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம். அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார் என்றும் விமர்சனம். சென்னையில் இருந்து அந்தமான் புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் திடீர் கோளாறு. அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அச்சம். ராஜஸ்தானில் JEE தேர்விற்கு தயாராகி வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. தனியார் பயிற்சி மையங்களில் அடுத்தடுத்து மாணவர்களின் தற்கொலை நிகழ்வுகளால் அதிர்ச்சி. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சீற்றத்துடன் காணப்படும் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணிகள்.